இப்ப ராமலிங்க ராஜுலாம் உள்ள இருந்து, வெளில வந்து திரும்பி உள்ள சென்டென்ஸ் ஆயி கேஸ். ம். இவர் ஃபர்ஸ்ட்டே சரண்டர் ஆயிருந்தாருன்னு வைங்க. ஒரு 6 மாசம் ஜெயில்ல இருந்துட்டு வெளில விட்டுருப்பாங்க. இந்த கேஸ் எல்லாம் இழுத்து போத்தி 10, 15 அவர் செத்து போற வரைக்கும் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும். இன்னும் ஹர்ஷத் மேத்தா செத்து ஹர்ஷத் மேத்தா கேஸ் நடக்கிற மாதிரி கேஸ் போயிட்டே இருக்கும். இவர் அப்பப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கணும். பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கே போக முடியாது. அங்கேயே இருக்கணும். லண்டன்லயே இருக்க வேண்டியது தான். லண்டனா? இங்க மெட்ராஸ்ல இங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, ம். ஒரு வாட்டியும் வெளில போறதுக்கு நீங்க பாஸ்போர்ட் ஓகே, ஓகே, குடுக்கணும். ஓகே. பட் இந்த கேஸ் எல்லாம் இப்போதைக்கு முடியாது. ஒரு 7, 8 மாசம் ஜெயில்ல இருந்துட்டு வெளில ஜாலியா சுத்தின்னு இருக்கலாம். அதான் சஞ்சீவ் கோயங்கா சொல்றான். பல பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஜாலியா சுத்தின்னு இருக்கிறான். இவன மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்கங்கிற. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கேள்வி கேட்பாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. சார்ஜ் ஷீட் போட்டோம்னா பெயில்ல வெளில வரலாம். அதுக்கப்புறம் லோவஸ்ட் கோர்ட்ல கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடக்கும். அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். கேஸ் நடக்கிறதே 10 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துலயும் 5 வருஷம் அப்பீல். ஸோ அவர் 90 வயசுக்குள்ள கேஸ் முடியாது. நீ ஹாப்பியா வெளில சுத்தின்னு இருக்கலாம்.